அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை, அதன் ஆட்சியை தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்துவிட்டு திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றார். அதன் பிறகு நடந்த ஒரு பொது தேர்தலையாவது உங்கள் தலைமையிலான இந்த அதிமுக வின் பண்ணிச்சா, வெற்றி பெற முடிந்ததா? சுயமாக உருவாகி கட்சியை தொடங்கி 2.5 வருஷத்திலேயே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவர், தவேகா தலைவர், அவருடைய பெருமையை இந்த உலகம், இந்த திருநாட்டின் எங்கும் மூலை முடுக்கமெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. தன் கட்சியை காப்பாற்ற முடியாத திரு பழனிசாமி அவர்கள் கூட்டு களவாணி வேலையை பார்த்து எந்த திமுகவை ஒவ்வொரு தொண்டனும் அடிமனதில் இருந்து எதிர்ப்பு என்ற நிலையில் வாழ்ந்தானோ அந்த திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும், தாம் முதலமைச்சராக வேண்டும் என்று குறுக்கு வழியில் திட்டம் போட்ட இந்த பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதற்கே தகுதியற்றவர். உண்மையான அதிமுக தொண்டன், அம்மாவின் விசுவாசி ஒரு காலத்திலும் திமுகவுடன் நேசம் கொள்ள மாட்டான். ஆனால் பதவி வெறி பிடிச்ச இந்த திரு பழனிசாமி அவர்கள் எப்படியாவது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று 47 தொகுதி வெற்றி பெற்றாலும் குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்க நினைத்தார். அதுக்கு பாஜக மேலிடமும் துணை போனது. இப்போது இருக்கிற இந்த கட்சியாவது இன்னமும் கரைந்து போகாமல் தக்க வைக்க நீங்கள் முயற்சி செய்யணும். ஆனால் அதை செய்யாமல் எங்கள் தலைவர் மீது தேவையில்லாமல் வார்த்தைகள் உபயோகப்படுத்தினால் இன்னமும் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. ரொம்ப அசிங்கமாக பேச வந்துடும். அதான் எப்பவுமே சொல்லுவாங்க, யாருக்கு எந்த பதவியோ அந்த பதவி தான் அழகுன்னு. பொதுச்செயலாளர் என்ற பதவி கொடுத்தாங்க பற்றியா,